என் தங்கமே, இன்று உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ கண்களை மூடிக்கொண்டு என்னவென்று ஒருமுறை கேட்க வேண்டும். ஏன் தெரியுமா? இன்று உன் தாயானவள் உன்னிடம் பேச வந்திருக்கின்ற விஷயம் அப்படிப்பட்டது. இந்த வாழ்க்கையில் முதலாக நீ நேசித்த உறவை எப்பொழுது கடைசியாக நினைத்து பார்த்தாய் என்று உனக்கு நினைவிருக்கிறதா? சரி, அது எப்பொழுதாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் இப்பொழுது உன் தாயானவள் எனக்காக மீண்டும் ஒரு முறை நீ நினைத்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக நினைத்து முடிக்கும் நேரம் கண்கலங்கி கண்ணீர் சிந்து கதறி அழுவாய். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இப்பொழுது உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்றேன். அம்மா, இதுவெல்லாம் தேவைதானா? நான் வேண்டாம் என்று ஒதுங்கி நிற்கின்ற ஒரு விஷயம் முடிந்தது தானே. இனிமேல் அதை நினைத்து என்ன பலன் இருக்கிறது? இப்பொழுது என் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு திசையிலேயோ சென்று விட்டது. மீண்டும் அவர்களை பற்றி நினைப்பதனால் எனக்கு என்ன பலன் இருக்கிறது என்று என் குழந்தை நீ கேட்கிறாய் அல்லவா? முதலில் அப்படி நினைப்பது நியாயமா? இப்பொழுது நம் வாழ்க்கையில் நமக்கென ஒருவர் இருக்கும் பொழுது இல்லாத ஒரு விஷயத்தை நினைப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது? முடிந்து போன ஒரு விஷயத்தை நினைப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது என்றுதானே என் பிள்ளை கேட்கிறாய். நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்களை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. உன்னுடைய யோசனைகளை என்னவென்று என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் பல காரணங்கள் இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் இழந்த ஒரு விஷயம் நமக்கு பெரிதாக தோன்றலாம். நம் கையில் இருப்பது நமக்கு ஒரு பொருட்டாக இல்லாமல் போகலாம். அதனால் சில சமயங்களில் சில விளக்கங்கள் உனக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. அதுபோலத்தான் இந்த தாயின் வார்த்தைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு நடத்த காத்திருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உனக்கு துணையிருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி என்னவெல்லாமும் நடக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ கணிக்க வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயமும் முடிந்த பிறகு அதை நினைத்து வருந்துவதில் எந்த பலனும் இல்லை. நமக்கு என்ன நடக்கிறதோ அதை மட்டுமே நாம் யோசித்து கொண்டிருப்பதுதான் நியாயம். ஆனால் இப்பொழுது எல்லாமும் சில விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் சில புரிதல்களை தருகிறது. சில விஷயங்கள் உன்னை இந்த வாழ்க்கையில் அதிகமாக யோசிக்க வைக்கிறது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நான் எதற்காக இதை பற்றி சிந்திக்கச் சொல்கிறேன் என்பதற்கு ஒரு காரணம் உண்டு. முழுமையாக என் வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் நேரம் என் பிள்ளை நிச்சயமாக இதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரமும் நமக்கு எதுவும் நடக்கலாம். எந்த சூழ்நிலையும் இந்த வாழ்க்கையில் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் கொடுக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதற்காகவும் நீ இப்பொழுது கலங்கி நிற்பது நியாயமாகாது. உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த பொழுதுகளில் எல்லாமும் என் பிள்ளை தேவையில்லாமல் நீ யோசித்து வருந்தியது போதும். இந்த வாழ்க்கையை இழந்து விட்டோமே என்று ஒரு முறையாவது நீ நினைத்து பார்த்திருக்கிறாயா? அப்படி இல்லை என்றால் அதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஏனென்றால் இப்பொழுது உன் கையில் இருக்கும் வாழ்க்கை உனக்கு அத்தனை பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதுதானே அர்த்தம். இப்பொழுது உன் கையில் இருக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறது என்பதுதானே அர்த்தம். இதையெல்லாமும் என் பிள்ளை முதலில் நீ சரியாக புரிந்து கொள். இதையெல்லாமும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள். இந்த வராகியானவள் உடனிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது
உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உனக்கு துணை இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி எந்த நாளும் உனக்கு விருப்பங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனி எந்நாளும் உனக்கு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த தெய்வம் துணையிருந்து உனக்கு நடத்துவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்று நாம் மீண்டும் நினைக்கவே கூடாது என்று நினைக்கின்ற ஒரு விஷயத்தை நம் தாயானவள் நம்மை நினைக்கச் சொல்கிறாள் என்றால் சற்று அதிகமாக நாம் யோசிக்க வேண்டும். என் குழந்தையை, பொதுவாகவே இன்றிருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் எப்படி தெரியுமா? ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்பட்டு விட்டார்களே என்றால் அது கிடைக்கவில்லை என்றவுடன் தெய்வத்தின் மீதுதான் கோபப்படுகிறார்கள். தெய்வம் தனக்கு தரவில்லை என்றவுடன் அதிகமாக வருத்தப்படுகிறார்கள். அப்படி இவர்கள் வருத்தப்படுவதும் அவர்கள் ஏக்கம் கொண்டு தவிப்பதுமாக இருக்கும் பொழுது தெய்வம் இவர்கள் கேட்டுவிட்டார்களே என்று சொல்லி அந்த வாழ்க்கையை கொடுக்கிறார்கள் என்று வைத்துக்கொள். ஆனால் அந்த வாழ்க்கை கடைசியில் அவர்களுக்கு நல்லபடியான ஒரு சூழ்நிலையை உருவாக்காமல் மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களுமே சரியானதாக கிடைக்கவில்லை என்றால் அதன் பிறகு தெய்வத்தின் மீது வந்து கோபப்படுவார்கள். நான் தான் சிறுபிள்ளை அன்று இப்படி வந்து உன்னிடம் சொன்னேன் என்றால் நீயும் அதை என்னவென்று கூட யோசிக்காமல் என் வாழ்க்கையில் இப்படி நடத்தி விட்டாயே, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்து விட்டாயே என்று சொல்லி அந்த குழந்தை வருத்தப்படும். ஆனாலும் தெய்வம் அவர்களின் மீது ஒருபோதும் கோபப்பட மாட்டார்கள். என்ன இருந்தாலும் அவர்களினுடைய குழந்தை அல்லவா? எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் தன்னை சுற்றி நடக்கும் பொழுது தெய்வம் ஒருபோதும் தன் பிள்ளைகளின் மீது வருத்தம் கொள்வதில்லை. தன் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதும் தன் பிள்ளைகள் மன நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்பதும் அதற்காக அவர்கள் எதை செய்தாலும் பரவாயில்லை என்பது போன்ற ஒரு எண்ணத்திற்குள் தெய்வம் வந்து நின்றுவிடும் என்பதுதான் உண்மை. இது போன்ற காலங்கள் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம், இந்த தாய் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றாலும் சரி, கிடைக்கிறது என்றாலும் சரி, எல்லாமும் தெய்வத்தினுடைய அன்பினால் மட்டுமே, எல்லாமும் தெய்வத்தினுடைய பலனினால் மட்டுமே என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களிலும் இந்த தெய்வம் முன்னின்று உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த தெய்வம் முன்னின்று உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். இத்தனை காலமும் என் குழந்தை நீ அனுபவித்த இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்காக முதலில் மனம் வருந்துவதை நிறுத்திவிட்டு, இதற்காக முதலில் மனம் கலங்குவதை நிறுத்திவிட்டு, என் பிள்ளையே என்ன நடக்கிறது என்பதனை நான் சொன்ன பிறகு நிச்சயமாக நீ சந்தோஷம் அடைவாய். என் குழந்தையே, அந்த சந்தோஷத்தில்தான் நீ கண்ணீர் வடிக்கப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. அந்த சந்தோஷத்தில்தான் நீ ஆனந்த கண்ணீர் வடித்து உன்னுடைய நன்றியை தெய்வத்திற்கு தெரிவிக்கப் போகிறாய் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, எந்த ஒரு அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு முதன்மையாக கிடைத்ததாக நீ நினைக்கிறாயோ, எந்த ஒரு அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு முதன்மையானவர்களாக எப்பொழுதும் உன்னோடு இருப்பார்கள் என்று நீ நினைத்தாயோ, அந்த அன்பு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு துளி அளவும் நிலைக்கவில்லை என்று சொல்லி நீ கலங்கினாய் அல்லவா? ஆனால் அவர்களினுடைய உண்மையான முகத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் யார் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அவர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள், அவர்களினுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும்
என் பிள்ளை, நீ அனுபவிக்கின்ற சில விஷயங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நீ ஏற்றுக்கொள்கின்ற சில விஷயங்கள் என்று, இவை ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது என்றாலும், ஏது நடக்கிறது என்றாலும், இவர்களினுடைய முழுமையான நோக்கம் நிச்சயமாக உன்னை சந்தோஷமாக வைப்பதில் இல்லை. அவர்களினுடைய தேவைக்காகத்தான் உன்னை பயன்படுத்தி கொள்ள நினைத்தார்கள். இதுதான் உண்மை. இப்பொழுது அவர்களின் வாழ்க்கை எங்கே இருக்கிறதோ அங்கே அவர்களுக்கு இதுபோன்ற துன்பத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். பார்ப்பவர்கள் எல்லாமும் ஐயோ பாவம் என்று அவர்களோடு இருப்பவர்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள்தான் என்று தெரிந்திருந்தால் இந்த பிள்ளையின் வாழ்க்கையை காப்பாற்றி இருக்கலாமே. இன்னொருவரை இவர்கள் வாழ்க்கையில் சேர்த்து வைத்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தவறை செய்து விட்டார்களே என்று சொல்லித்தான் ஒவ்வொருவரும் நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற விஷயங்களும் இது போன்ற நேரங்களும் என்று இதையெல்லாமுமே முதலில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க நான் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? மற்றவர்களை பார்த்து இரக்கப்படுகின்றவர்கள் அந்த இடத்தில் நீ இருந்திருந்தால் நிச்சயமாக உன்னை பார்த்து சிரிக்கத்தான் செய்திருப்பார்கள். ஏன் தெரியுமா? ஒருவரை பற்றிய ஒரு குணங்கள் தெரியாமலேயே அவர்களை பற்றி முழுமையாக நம்புவது, மற்றவர்கள் சொன்னால் அதை என்னவென்று கண்டுகொள்ளாமல் செல்வது, சந்தேகம் வந்திருந்தாலுமே இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி எதையும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவது, இப்படி ஒருவரினுடைய உண்மையான குணம் இப்படிதான் என்று தெரிந்து கொள்வதற்கு பல வாய்ப்புகள் கிடைத்தும் அந்த வாய்ப்புகளை வேண்டும் என்றே தள்ளிவிட்டு நீ அந்த வாழ்க்கைக்குள் நுழைந்தால் அப்பொழுது நீ கஷ்டப்படும் பொழுது மற்றவர்கள் ஒருபோதும் உனக்கு இரக்கப்பட மாட்டார்கள். ஆனால் தெரியாமல் அந்த வலையில் விழுந்தவர்களை கண்டால் நிச்சயமாக மற்றவர்களுக்கு மனது வேதனையாகத்தான் இருக்கும். அவர்களுக்கு நல்ல தீர்வை பெற்று கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கும். இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு ஒவ்வொரு விதமான உணர்வுகளை தந்து கொண்டே இருக்கும். உனக்கானது எது, உனக்கு சரியானது எது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை இனியாவது உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு உடனிருக்கும் இந்த தெய்வம் எப்பொழுதும் உன்னை சுற்றி வந்து உனக்கான விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும். இந்த காலம் முழுக்க என் பிள்ளை நீ எதையும் நினைத்து இனிமேல் கலங்கக்கூடாது. எதையும் நினைத்து என் குழந்தை நீ இனிமேல் ஒருபோதும் வருந்தக்கூடாது. உனக்காக நான் இருக்கும் பொழுது, உனக்காக இந்த வராகி நான் துணை இருக்கும் இந்த பொழுது, உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் மிகப்பெரிய ஆச்சரியங்கள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? என் குழந்தையே, உண்மையாகவே இந்த ஒரு வாழ்க்கை, முதலாக நீ ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை, உனக்கு கிடைக்காமல் போன இந்த வாழ்க்கை இப்பொழுது மிகவும் கவலைக்கிடமான ஒரு நிலையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. அவர்களோடு உன் வாழ்க்கை சேர்ந்திருந்தது என்றால் நீ இந்த உலகத்தில் இத்தனை காலம் கட்டாயமாக நீடித்து வாழ்ந்திருக்க மாட்டாய். உன்னுடைய நிலைமை என்றோ மோசமாகி என் பிள்ளை ஏன் இந்த உலகத்தை விட்டே நீ நிரந்தரமாக சென்றிருக்கவும் வாய்ப்புகள் அதிகம் என்பதனை மறந்து விடாது. இது போன்ற ஒரு விஷயம் உன்னை சுற்றி நடக்கும் என்றால் இவை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக உணர வேண்டும். உனக்காகவே எப்பொழுதும் நான் இருக்கும் இந்த காலம், இந்த வராகி உன்னை தேடி வந்து உனக்கு துணை இருக்கும் இந்த காலம் என அத்தனையிலும் உனக்கு விரும்பிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே நான் சரியாக நடத்தி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையிலும் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ எதையும் யோசித்து கலங்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகளை என் பிள்ளை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு எந்த நாளும் எல்லா விஷயங்களையும் சரியாகவே எடுத்துச் சொல்லி உன்னை வாழ வைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இத்தனை நாளும் நான் உனக்கு சொல்லித்தருகின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை
நீ அடுத்தடுத்த நிலைகளில் சரியாக தெரிந்து புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த தெய்வம் உன் வாழ்க்கையை நினைத்து நீ கலங்காதே என்று சொல்கின்றேன். இப்பொழுது உன்னுடைய கைகளில் கிடைத்திருப்பது பொக்கிஷம். நீ இழந்ததுதான் நிச்சயமாக சரியான நேரத்தில் நீ இழந்திருக்கிறாய். மேலும் மேலும் அந்த வாழ்க்கையில் உன்னை தெய்வம் இணைத்திருக்குமே, ஆனால் நீ பிடிவாதம் பிடிக்கிறாய் என்பதற்காக தெய்வம் அந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்திருக்குமே, ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை அதிகமாக கேள்விக்குறியாக்கி வைத்திருக்கும் என்பதனை மறந்து விடாதே. அதிகமாக என் பிள்ளை கண்ணீர் சிந்த வேண்டிய ஒரு நிலைமையை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி எல்லாவற்றையும் புரிந்து என் பிள்ளை நீ வாழ வேண்டும் என்பதனை உணர்ந்து கொள். இனிமேல் இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே மோசமானது என்று நினைக்காதே. நீ இழந்ததை பெருமை என்று நினைக்காதே. என் பிள்ளையே, நீ அப்படி ஒரு வாழ்க்கையை இழந்ததனால்தான் இப்பொழுது இந்த நிலைமையிலாவது இருக்கிறாய் என்று நீ யோசித்துக்கொள். இல்லை என்றால் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாகி இருந்திருக்கும். யார் நினைத்தாலும், ஏன் இந்த தெய்வமே நினைத்தாலும் உன்னை இது போன்ற சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக காப்பாற்றி இருக்க முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எது நடந்தாலும் நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு தேவைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். உனக்கான விருப்பங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தனக்குரிய விருப்பங்களை கொண்டு இனி முழுமையான மனநிறைவோடு தன்னுடைய ஆசைகளை எல்லாமும் நீ நிறைவேற்றி கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, கண்களை மூடி உன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தாயல்லவா? எப்படிப்பட்ட பேராபத்தில் இருந்து நீ தப்பித்து வந்திருக்கிறாய் என்பது இப்பொழுதாவது உனக்கு புரிகிறதா? எப்பேற்பட்ட சிக்கலிலிருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி இருக்கிறாய் என்பது இப்பொழுதாவது என் பிள்ளைக்கு புரிகிறதா? இதையெல்லாமும் என் குழந்தை இனியாவது நீ உணர்ந்தத்தான் வேண்டும். இனியாவது இதையெல்லாமும் நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னை எல்லா நேரமும் நான் உனக்கென உருவாக்கி கொடுக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை சரியாக முன் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை மறந்து விடாதே. சரியான ஒரு நம்பிக்கையை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இதுவரையிலும் என் பிள்ளை சோதித்த விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உனக்கான நன்மைகளை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியானதொரு நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு நின்று விடாதே. இந்த வராகி சொல்லச் சொல்ல இந்த வாழ்க்கையில் மேலும் உனக்கு நம்பிக்கைக்குரிய பல நல்ல மாற்றங்கள் நடந்தே தீரும் என்பதனை புரிந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு பல உச்சகட்ட நிகழ்வுகளை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். நல்லதே நடக்க எப்பொழுதும் நான் உன்னோடு உனக்கு துணை இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். வராகி, உனக்காக எவ்வளவு பெரிய நன்மைகளை செய்திருக்கிறேன் பார்த்தாயா? எப்பேற்பட்ட தீமையிலிருந்து உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றி இருக்கிறேன் என்று பார்த்தாயா? இனிமேலாவது இதையெல்லாமும் நினைத்து நீ சந்தோஷம் கொள். இந்த வாழ்க்கையை நினைத்து மகிழ்ச்சி கொள். எப்பொழுதும் பழைய ஒன்றை எண்ணி நீ வருந்தக்கூடாது. எல்லாமும் நன்மைக்காகத்தான் நடந்திருக்கிறது என்பது மட்டுமே போதும் என்ற மனது மட்டுமே இந்த வாழ்க்கையில் நம் சந்தோஷத்தை நமக்கு மீண்டும் கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என்ன நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்பதுதான் ஒரு உச்சபட்ச அன்பினுடைய வெளிப்பாடு. எல்லா நிலையிலும் உனக்காக நான் இருப்பேன் என்று சொல்லும் ஒரு உறவை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் என் பிள்ளை நீ இழந்து விடாதே. உனக்கான நன்மைகள் எல்லாமுமே இந்த உறவுகளின் மூலமாக தானாகவே உனக்கு தெய்வத்தின் அருளால் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் போல இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகள் உன் மனதில் பதியும் என்றால் நிச்சயமாக இன்று நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும்
உன்னுடைய மனதிற்குள் சரியாக பதிந்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதே நடக்கட்டும். என்றும் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இரு. என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.